வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க. இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும். அதனால எப்பயுமே குரு பயிற்சின்றது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கவலையே வேண்டாம். இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க. இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க. காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா, கிருத்திகையா, சங்கடகர சதுர்த்தியா, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, மேலும் ஒரு வார்த்தை ராசி பலன், மேலும் சந்திராஷ்டமம் யாருக்கு, இதெல்லாம் தெரியும் போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம சிம்மராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சிம்மராசிக்கு 10ல் குரு பகவான். 10ன்றது கர்மஸ்தானம், மிகவும் உயர்ந்த ஸ்தானம்னே சொல்லலாம். சரிங்களா? குரு நின்ற இடம் பாழுன்றதுனால கர்மஸ்தானத்தில் வந்துருச்சு, ஏதோ தொழில் பாதிப்போ வேலை பாதிப்போ வரும்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. கொஞ்சம் பணி சுமைகள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். 5, 7, 9க்குரிய பலன்களான குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், சத்ருஸ்தானம் இது எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் மதிப்பே தெரியாமல், உங்களுக்கு எடுத்தெறிஞ்சு, உங்களுக்கு மதிப்பு இல்லாமல், மரியாதை இல்லாமல் நடத்துகிறவங்க கூட கொஞ்சம் உங்கள் பேச்சை கவனித்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை கேட்காததுனால என்ன பின்விளைவுகள் வந்ததுன்றதையும் அனுபவ ரீதியாக தெரிஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் மதிப்பு உயரும், உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். சட்டுன்னு நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க. அப்போ நான் சொன்னேன் கேட்கல, நீங்களாம் பட்டாதான் திருந்துவீங்கன்னு கொஞ்சம் சுருக்குன்னு நீங்கள் எதுவும் பேசாமல் நீங்கள் அவங்க அறிவுரைகள் கேட்கும்போது அன்போடு சொல்லுங்கள். மதிப்புகள் உயரும். கொடுத்த வாக்கை ரொம்ப அழகாக காப்பாற்றுவீங்க. சரிங்களா? வீட்டில் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிலவறதுனால அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. கணவன் மனைவிக்குண்டான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தருக்கு புரிதல் ரொம்ப நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தருடைய மதிப்பு இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுடைய அருமைகள் தெரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யார் கெட்டது யாருன்னே தெரியலை. அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க பேச்சு கேட்கும்போது ரொம்பவே உத்தமமாக இருக்கும். அதே மாதிரி வேலை சில இடத்துல வேலை பலு அதிகரிக்குது. கொஞ்சம் உங்களுடைய மேலதிகாரிகள் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். கொஞ்சம் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கீங்கன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களே கொஞ்சம் அனுசரித்து நடங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு கொஞ்சம் வேலை அதிகமாகவே செய்கிறதுனால ரொம்ப எரிச்சலையோ வருத்தத்தையோ காட்டிக்காமல் ஒரு புன்னகையோடு சந்தோஷத்தோடு செய்யுங்க. பெரிய பலன்கள் பின்னாடி காத்திருக்கு. அதனாலேயும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்ல, பெரிய பலன்கள் காத்திருக்கு. அதுக்கு இந்த பொறுமையும் நிதானமும் கடுமையான உழைப்பும் ரொம்ப அவசியமாக இருக்குது. பார்த்துக்குங்க. வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளும் இருக்குது. அதுக்கும் நீங்கள் திட்டம் இவ்வளோ நாளாக பிளான் பண்ணாமல் இருக்கவங்க இப்போ நீங்கள் அழகாக பிளான் பண்ணலாம். சில பேர் வீடு மாற்றலாமான்னு கேட்குறீங்க. வீடு மாற்றுறதுக்கான அமைப்பும் இருக்குது. அதையும் நீங்கள் எப்படி நாள், எந்த உள்ள ஜாதகப்படி எந்த நாள் எந்த மாதம் மாற்றலான்றதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடு மாற்றிக்கிங்க. நிறைய பேர் வேலை மாற்றலாமா, நான் வேறு ஊருக்கு வேறு போயிடலாமா, வேறு இடமாற்றம் எதிர்பார்க்கலாமா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த விட நீங்கள் போகிற இடத்துல வேலை பலு அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மனசை தயார்படுத்திக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை பலு அதிகமாக இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. சரிங்களா? எந்த இடத்துல வீட்லேயாகட்டும் வேலையாகட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிதானித்து சிந்தனித்து முடிவு பண்ணுங்கள். பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் வேணால் கவனமாக இருங்க. சரிங்களா? கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் சரசரன்னு ஏறுற மாதிரி காட்டுது. அதனால் வேண்டாம். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். அதுவே உங்களோட கடன் சுமையை குறைக்கும், கடன் வாங்கிறதுக்கு குறைக்கும், கடன் அடைக்க உதவி பண்ணும். சரிங்களா? திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். தானிக்கு தினி சரியாக போகாமல் வரவை மீறிய செலவு எல்லாருக்கும் உண்டு தான். ஆனால் நம்ம தான் திட்டம் பண்ணி நம்ம அழகாக நம்ம தான் நம்மளுடைய விரலுக்கேற்ற வீக்கமாக நம்ம தான் வச்சுக்கணும். அதை பார்த்துக்கங்க. அதை நீங்கள் தவற விட வேண்டாம். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வண்டி வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சத்துருக்களை வெல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
அதனால் இப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா நேரடியாக அவங்களோட போய் சண்டைக்கு நிற்காதீங்க. நீங்கள் மாட்டில் உங்கள் உழைப்பு மூலியமாக முன்னேற்றம் மூலியமாக கொஞ்சம் பொறுமையும் காலதாமதமும் பண்ணுங்கள். அவங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இடம் மாறி போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் உடனே தீர்வு கிடைக்கணும் இருக்கா. சிம்மத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் கோவ குணங்கள், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் நம்ம மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே பேசாமல் இருக்கிறது இருந்தால் மறைச்சிருந்து எந்த நல்லது நடக்கலையே. கோவப்பட்டு பேசி எந்த நல்லது நடக்கலையே. நிதானமும் பொறுமையும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும், அது பார்த்துக்குங்க. வார்த்தைகள் கவனமும் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமும், எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சிங்கனாலே பல நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. நிதானம் வெற்றி தரும். சந்தோஷமாக இருங்க. சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மேன்மையாக இருக்குது இந்த குரு பயிற்சியில், அதை தவற விடாதீங்க. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்குண்டான பொது பலன்கள் தாங்க. உங்கள் சுயஜாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், இதை பொறுத்து உங்களுடைய லக்னம், கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, தசாபுத்தி, அந்தரம், உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும். இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை 4, 6, 8 12 தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவரத்னங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது. அதிலே ஒரிஜினல் கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், ஸ்படிக மாலைகள், மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தவற விடாதீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.